ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். வீடியோக்குள்ள போறக்கு முன்னால ஒரு சின்ன நோட்டிபிகேஷன். சப்போஸ் இந்த சேனலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதுக்கான பேக்கப் சேனலோட லிங்கை கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்குள்ள இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ்க்கோ ஏதாச்சுனாலும் அதுக்கப்புறம் நாங்க அந்த சேனல்ல தான் வீடியோஸ் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போன தடவை நடந்த மிஸ்டேக் இந்த தடவை நடக்காம பாத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க எனக்கு. அப்புறம் இந்த சேனல் கிரியேட் ஆனது 30 மேல வரமே வந்த ஒரு வருஷமே கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் நம்ம 29,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல தான் இருக்கோம். அதனாலதான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோல ஒன் பீஸோட எபிசோட் 290 பார்க்க போறோம். எடுத்ததும் ஃபுக்குரோ ஃப்ராங்கி கையால டிஃபிட் ஆனதை காட்டுவாங்க. சாப்பர் அதை பார்த்துட்டு எந்திரிக்கிறப்ப குமடோரி தேங்க்யூ சொல்லிட்டு முன்னால வருவான். சாப்பர் இது அவனாச்சேன்ட்டு பார்க்கும்போது வந்த குமடோரி நான் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டேன்ட்டு நிப்பான். சாப்பர் அடே சீரியஸா தான் இருக்கியா, என்ன நீ ஃப்ரிட்ஜ்ல இருந்து சாப்பாடு மொத்தத்தையும் சாப்பிட்டியான்னு கத்துவான். இதுக்கப்புறம் ஜோரோவை காட்டுவாங்க. அவன் ஆயுதத்தை எடுத்திருக்கதை சென்ஸ் பண்ண காக்கோன் ஜாப்ரா அவன் பக்கம் பார்வையை திருப்புவாங்க. ஜோரோ நல்லா கேட்டுக்க சோச்சிக்கிங், நீ இப்ப ஒரு கத்தி போல இருக்கணும்பான். ஓ சாப்பி, யாராவது எனக்குன்னு ஒரு லாயரை கொண்டு வாங்களேன். இங்க பாரு ஜோரோ, உன் விருப்பத்துக்குலாம் என்னால ஆட முடியாதுன்பான். ஜோரோ கத்திலாம் பேசக்கூடாது, அமைதியா இருக்கணும்ட்டு வாடா அப்படியே ஸ்விங் பண்ணும் போதெல்லாம் உசாப் இது கனவுன்னு கத்துவான். காக்கு இவனுங்க நல்லாவே ஃபன் பண்றாங்கன்பான். ஜாப்ராவும் அதுக்கேத்த போல காமெடியா இருக்குன்ட்டு சிரிப்பான். ஜோரோ ஓனிகிரி பண்ணுவான். உசாப்ல வெறுத்து போய் நீ எல்லாம் மனுஷ ஜென்மம் தானான்பான். கரெக்டா ஜோரோ ஓனிகிரி பண்ணலான்னு பாக்குறப்ப 2 பேரும் விலகி இருப்பானுங்க. அதுலயும் காக்கெல்லாம் உசாப் மூஞ்சிலேயே குத்தி இருப்பான். உசாப் கண்ணு முன்னால நட்சத்திரம்லாம் வந்து போகுதுன்பான். ஜோரோ அசையாம இருந்துட்டு டைகர்னு கத்துவான். உசாப் என்ன டைகர் நான் சொன்னான்ட்டு இங்க நான் தான் நல்லா பிரச்சனையில வகையா வந்து மாட்டிக்கிட்டேன்பான். ஜோரோ கரெக்டா தாக்குதல் வைக்கிறப்ப திரும்ப காக்கோன் ஜாப்ரா தப்பிச்சிருப்பாங்க. இந்த தடவை ஜாப்ரா உசாப்போட மூஞ்சில குத்துவான். உசாப் என் மூக்குன்பான். ஜோரோ நான் தான் உன்னை அசையாம இருக்கணும்னு சொன்னேன்லடான்பான். உசாப் நீ சொல்ற ஈஸியா, ஆனா இங்க சாகிறது நானா இருக்கேன்டான்னு கத்துவான். ஜாப்ரா அவனுக்கு என்ன பைத்தியக்காரனுங்களான்பான். காக்கோ அவனுங்க நம்மளோட சீரியஸா ஃபைட் பண்ற போலலாம் தெரியலேன்பான். ஜோரோ அப்படின்னா வேற வழி இல்ல, ராக் பேப்பர் சீசர் விளையாண்டு யார் கை வெட்டுறதுங்கிறத பாக்கலான்பான். உசாப் பலரி இருப்பான். ஏன்டா உனக்கு பெட்டர் ஐடியாவே வராதானு. ஜோரோ வராதுன்பான். உசாப் இவ்வளவு அழுத்தம் திருத்தமாவா சொல்றது, கொஞ்ச நாவது வேற ஏதாவது யோசியன்பான். ஜோரோ ஆர்கியூ பண்ணி டைம் தான் வேஸ்ட் ஆகும், ஜஸ்ட் அவன் மூக்க விட்டு கொடுத்துருன்பான். உசாப்க்குலாம் மனசே இருக்காது. அடே சாப்பர் எங்கடா போயிட்ட வந்து காப்பாத்துறான்பான். இந்த இடத்துல அன்கன்ட்ரோலபிள் சாப்பர்ஸ் ஃபர்பிடன் ரபிள்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. கொமடோரி சாப்பர் முன்னால வந்திருப்பான் இல்லையா. சாப்பர் நீ என்னடா டிசிப்ளின் இல்லாத ஆளா இருக்க, விட்டு வந்த கொஞ்ச நேரத்துல அவ்வளவு சாப்பாடு சாப்பிட்டு குண்டா இருக்கேன்பான். கொமடோரி அதெல்லாம் சாப்பர் என்ன அதெல்லாம் உன் கன்சர்ன் இல்லையான்பான். கொமடோரி ரொம்ப நேரம் கழிச்சு அதெல்லாம் பரவாயில்ல, சாப்பாடு போட்டதுக்கு நன்றின்பான். அப்படியே டக்குன்னு ஒரு மாதிரி சைடா போவான். சாப்பர் எனக்கு கன்சர்ன் இல்ல, உனக்கும் கன்சர்ன் இல்ல, இதெல்லாம் விட்டு தள்ளிட்டு முதல்ல திரும்பி வரையான்னு கத்துவான். கொமடோரி திரும்பி வந்ததுக்கு அப்புறம் என்னோட லைஃப் ரிட்டனை பாடுறான்ட்டு லைஃப் ரிட்டன் டைஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுவான். சாப்பர் அதை பார்த்துட்டு சூப்பர், இதை திரும்ப பண்றேன்பான். குமடோரி மறுபடியும் பண்ணி காட்டுவான். சாப்பர் கண்கள் பளபளக்க அடே இது சூப்பரா இருக்கு, திரும்ப பண்ணுன்பான். குமடோரி அதை திரும்ப பண்ணி காட்டும் போதெல்லாம் அப்படியே எக்ஸாஸ்ட் ஆயிருப்பான். சாப்பர் அது எப்படி வேலை செய்யுது, அது பார்க்கவே கூலா இருக்குன்பான். குமடோரி நீ என்கிட்ட கேட்டல சந்தோஷம், கடல்ல 1000 வருஷங்கள், மலைகள்ல 1000 வருஷங்கள், காத்த சுவாசிச்சு டூ டிராப்ஸ குடிச்சு ஒரு ஹெல்மெட்டா மலைகள்ல ட்ரைனிங் எடுத்தேன். அதுக்கப்புறமா தான் லைஃப் ரிட்டன்ங்கிற விஷயத்த கத்துக்கிட்டேன். மைண்ட அது விருப்பத்துக்கு ஏத்த போல நீ கால் நகத்துல இருந்து தலைமுடி வரைக்கும் உனக்கு ஏத்த போல எல்லாத்தையும் மாத்தி அமைக்கலாம். ஏன் உன்னோட இன்டர்னல் ஆர்கன்ஸும் கூட அதை கான்சியஸ்னஸோட எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ணலான்பா. சாப்பர் இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா இதை நான் ஒரு புக்ல படிச்சிருக்கேன், இதை பயோ ஃபீட்பேக்னு சொல்லுவாங்கல்ல, அண்ட் இது மூலமா தான் உன் முடியை நீ ஆக்டோபஸ் போல பயன்படுத்துறியான்னு கேட்பான். குமடோரி ஆக்டோபஸா, என்ன ஒரு ரூட்னஸ், என்கிட்ட நீ இந்த வாய் பேசுறியான்ட்டு என்ன வீர சிங்கம்னு சொல்லுன்பான். சாப்பர் என்னமோ ஒண்ணுன்பான். குமடோரி லைஃப் ரிட்டன் ஹேர் பைண்ட் பண்ணுவான். சாப்பர் முடிஞ்ச அளவுக்கு குமடோரியோட முடிகள்ல மாட்டிக்காம தப்பிச்சு ஓடுவான். இந்த முடியில மட்டும் மாட்டினா அவ்வளவுதானே யோசிக்கிறப்ப குமடோரி ஷேவ் யூஸ் பண்ணிருப்பான். சாப்பர் அவன் எங்கடா போயிட்டான்ட்டு தேடும் போது குமடோரி மேல இருந்து ஃபிங்கர் பிஸ்டல் பண்ண பார்த்திருப்பான். சாப்பர் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருப்பான். தர பார்த்தா பொழந்திருக்கும். சாப்பர்லாம் மனசுக்குள்ள இந்த ஸ்டிக் மூலமாவே இவ்வளவு பெரிய ஓட்டை உருவாக்கினான்பான். இதுக்கப்புறம் குமடோரி அட்டாக் பண்ண வரப்ப சாப்பர் ஹெவி பாயிண்ட் வந்து பஞ்ச் வச்சிருப்பான். குமடோரி அயன் பாடி பண்ணிருப்பான். இதனால குத்துன சாப்பரோட கைதான் பயங்கரமா வலிக்கும். குமடோரி என்னப்பா ஆச்சுன்னு கேட்பான். சாப்பர் கையை ஊதிட்டு மனசுக்குள்ள நான் இவனை ஆர்ம் பாயிண்டாலேயோ இல்ல ஹார்ன் பாயிண்டாலேயோ தான் அட்டாக் பண்ணும், இல்லைன்னா அசையும் கூட மாட்டான் போலன்னு யோசிப்பான். குமடோரி எங்க சண்டை போட தயாராயிருப்பான். சாப்பர் மனசுக்குள்ள இந்த ரம்பிள் பால் ரொம்ப பவர்ஃபுல்லானது, 6 மணி நேரத்துக்கு ஒரு அதை பயன்படுத்தணும், ஒன்ன தாண்டி 2வதுன்னு போறப்பவே இது டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இருந்து மொத்தத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு இல்லாம ஆக்கிரும். இது 3லாம் போயிட்டா கான்சியஸ்னஸே போயிடும். என் ஸ்ட்ரென்த்தோட எக்ஸ்ட்ரீம் எவ்வளவு போகுதுங்கிறத பாக்குறக்கான நேரம்னு நினைப்பான். குமடோரி நான் அவனை மொத்தமா கொடுத்து போறேன்ட்டு ஷீஷி கபாப் பண்ணுவான். சாப்பர் அந்த அட்டாக்ஸ்ல இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டே தான் இருப்பான். குமடோரி மொத்த இடத்தையும் கொளுத்தி விடுறதா இருக்கும். சாப்பர் இதுக்கப்புறமா ஒரு ரிஸ்க் எடுக்காம இருந்தா நமக்கு தான் பிரச்சனைன்ட்டு ரம்பிள் பால வாயில போட்டிருப்பான். இந்த ஒரு பாயிண்ட்ல 3 நிமிஷத்துல அவனை முடிச்சு விட்டலாம்னு நினைச்சிட்டு சாப்பர் திரும்பி ஹார்ன் பாயிண்ட் வருவான். பட் காட் பாயிண்ட்டுக்கு போயிருப்பான். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்ட்ரோல் பண்ண முடியாம போயிருக்கும்.
கொமடோரி சாப்பரை அடிச்சு பறக்க விட்டுருப்பான். சாப்பரை அடுத்து ஜம்ப் பாயிண்ட் போலான்னு பாப்பான். பட் திரும்ப டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல சொதப்பலா இருக்கும். கொமடோரி இப்பவும் சாப்பரை அடிச்சு கறக்கி இருப்பான். இதுக்கப்புறம் கொமடோரி நெருப்பு அணைச்சுப்பான். சாப்பர்லாம் மனசுக்குள்ள க்ளோவன் அட்டாக் ஒண்ணு கொடுத்தா போதும் எல்லாம் முடிஞ்சிடும். ஆனா டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல எனக்கு கண்ட்ரோல் இல்ல. என்னால ஆம் பாயிண்ட் மாற முடியலன்ட்டு ஜோரோ அண்ட் உசாப் இவனை நம்பி தானே இருக்காங்க. அதை யோசிச்சுட்டு நான் உங்களுக்காக வரணும், அதெல்லாம் தாண்டி ராபினை மீட்க வரணும்ட்டு நான் என் ஃப்ரெண்டை காப்பாத்த வந்திருக்கேன், வழியில குறுக்க வராதேன்னு எந்திரிச்சு கத்துவான். கொமடோரி டஃபான அனிமலா தான் இருக்கான்ட்டு லைஃப் ரிட்டர்ன் பண்ணுவான். பார்த்தா அவன் முடியல, ஒரு விரல் பாயிண்ட் பண்ண போல ஆகும். அப்புறம் அவன் முடியல, என்ன கை போல மாறுது. ஆனா நான் இங்க தோத்து போக கூடாது, நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக போய் நிக்கணும்ட்டு வேகமா ஓடுவான். கொமடோரி ஷீஷி ஃபிங்கர் பிஸ்டல் பண்ணிருப்பான். சராமரியா கொமடோரி சாப்பர் உடம்புல ஏகப்பட்ட தொலைகள் போட்டு விட்டுருப்பான். சாப்பர் இத்தனை அட்டாக்லயும் நிக்கிற போலதான் இருக்கும். பார்த்தா ஒரு கட்டத்துல அப்படியே மயங்கி விழுந்திருப்பான். கொமடோரி சிங்கத்துக்கு இறக்கம் காட்ட தெரியாது. சிங்கம் எப்பவும் வெறியோட தான் இருக்கும்பான். சாப்பர் நாளையில அவன் உடம்பு வழியை தாங்கிக்கவே முடியாது. சாப்பர் 2வது ரம்பல் பால் எடுத்திருக்கான் இல்லையா, 7 டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்ல கண்டபடி டிரான்ஸ்ஃபார்ம் ஆனாலும் எப்படியாவது ஒரு கட்டத்துல ஆம் பாயிண்ட் வரணும்லன்ட்டு திரும்ப ஆர் பாயிண்ட ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியதான்ட்டு அட்டாக் பண்ண போவான். பார்த்தா குட்டியா இருப்பான். திரும்ப குமடோரியோட கபாபால அடி வாங்கியிருப்பான். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் தான் உதவணும்ட்டு எந்திரிச்சு ஆம் பாயிண்ட் போலான்னு பாப்பான். பார்த்தா 2 இயரா இருப்பான். குமடோரி அடிச்சு பறக்க விட்டுருப்பான். திரும்ப ஆம் பாயிண்ட் போலான்னு பாப்பான் சாப்பர். பட் ஜம்ப் பாயிண்ட்டுக்கு போயிருப்பான். இந்த தடவை அட்டாக்ல இருந்து தப்பிச்சுட்டு திரும்பவும் தப்பான டிரான்ஸ்ஃபர்மேஷனா, இது இன்னும் எத்தனை தடவை என்ன தப்பாவே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும், என் உடம்பு அதோட எல்லையில இருக்கும் போல என்பான். குமடோரி திரும்பி அட்டாக் பண்ண போதெல்லாம் சாப்பர் எதிர்பாராத விதத்துல ஆன் பாயிண்ட் போயிருப்பான். இது எப்படா நடந்துச்சுங்கிற திகைப்போட சரி க்ளோவன் அட்டாக் பண்ணலான்ட்டு போவான். பார்த்தா குமடோரி ஃபிங்கர் பிஸ்டல் வச்சு அடிச்சிருப்பான். சாப்பர் சரி திரும்ப ட்ரை பண்ணலான்ட்டு அந்த அடியெல்லாம் வாங்கிட்டோம். க்ளோவன் ரோசியை மெட்டல் பண்ணுவான். குமடோரி அயன் பாடி பண்ணிருப்பான். சாப்பர் இதுதான் என்னோட பெஸ்ட் அட்டாக், இதுக்கு நீ டவுன் ஆகணும்ட்டு குமடோரி விழுகிறதுக்கு முன்னாலே டயர்ல அவன் விழுந்திருப்பான். குமடோரி இப்ப நீ பண்ணது பியூட்டிஃபுல்லான செரி பிளாசம்ஸா இருந்துச்சு, ஆனா நான் அப்படியே விழுந்துடக்கூடாதுன்ட்டு தள்ளாடிட்டே சாப்பர் லைட்டா தலையை தூக்கி முடிஞ்சுதான்ட்டு பாக்குறப்பலாம் குமடோரி தலையிலேயே மிதிச்சிருப்பான். என்னால இதுக்கு மேலே இதெல்லாம் தாங்கிக்க முடியாது, நான் உனக்கு நரகத்தை காட்டுறேன்னு உதைக்கவும் சாப்பர் அப்படியே மேல வருவான். குமடோரி சாப்பர் வாயில குத்தவும் சாப்பர் செவுத்துல மோதி ரொம்ப அன்கான்சியஸ் ஆயிருப்பான். இதுக்கப்புறம் கணக்கே இல்லாம டெம்பஸ்ட் கிக் பண்ணுவான் குமடோரி. சாப்பருக்குலாம் அவனோட எனர்ஜி அப்படியே கம்ப்ளீட்டா ட்ரைன் ஆன போல இருக்கும். பாஸ்ட்ல வச்சு டாக்டரின் ஆமா சாப்பர் நீ அங்க என்னதான் பண்ணின்னு கேட்பாங்க. சாப்பர் எனக்கு எதுவும் தெரியாதுன்பான். டாக்டரின் எதுவும் தெரியாதுன்னு பூசி முழுகாத, நீ பண்ண காரியத்துக்கு நான் அந்த மக்கள் கிட்ட போய் என்ன சொல்றதுன்பாங்க. சாப்பர் இந்த தடவை மோசமா ஏதாவது போயிருச்சான்னு கேட்பான். டாக்டரின்ல கடுப்புல எந்திரிச்சு நீயும் ஓல்ட் மேன் மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் மேல விருப்பம் காட்டுறீங்க, எது தெரியுது, அதுக்குன்னு ஒரு மொத்த வில்லேஜ் அழிக்கவா பாப்பேன்னு இருப்பாங்க. அண்ட் ப்ராப்பர் பிளான் இல்லாம இந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணாதீன்பாங்க. சாப்பர் தரவு பிளானாங்க போதெல்லாம் டாக்டரின் எப்பவுமே இந்த விஷயத்தையும் கேர்ஃபுல்லா பார்த்து பண்ணணும்னு இருப்பாங்க. இந்த இடத்துல வச்சு டாக்டர் மேலதான் மக்களுக்கு நம்பிக்கை இருக்கும். நம்ம பண்ற சிறு தவறும் கூட அவங்க எண்ணத்தை மொத்தமா மாத்தலாம். நம்ம வாழ்க்கையில ஒரு கிளிஃபோட எஜ்ல நடக்கிற போலதான். கேர்லெஸ்ஸா ஏதாவது பண்ண எப்பேற்பட்ட விபத்துக்குள்ளாவோன்னு சொல்ல முடியாது. இதுல உனக்கு கவனம் இல்லைன்னா நீ டாக்டரா இருக்க லாய்க்கு இல்லைன்னு இருப்பாங்க. இதுக்கப்புறம் ஹீரோக்கு யோசிச்சு அந்த குவாக்க கிரேசியானவன் தான், ஒரு தொல்லை பிடிச்ச விதை ஒரு தொல்லை பிடிச்ச தானே உலகத்துக்கு கொண்டு வருங்க போதெல்லாம் சாப்பர் நான் திரும்ப எப்படியாப்பட்ட தப்பு பண்ண மாட்டேன், தயவு செஞ்சு என்ன வெளியே மட்டும் துரத்தி விட்டுறாதீங்கன்ட்டு அழுதுருப்பான். டாக்டரின் கண்ணாடியை போட்டு முதல்ல சீக்கிரம் ரெடி ஆகு, நீ இல்லாம என்னால ஷாப்பிங் கூட போக முடியாதுன்னு இருப்பாங்க. பிரசன்ட்ல குமடோரி சாப்பரை ஹேர் பைன் மூலமா புடிச்சிட்டு இங்க பாரு அடுத்து நடக்க போற விஷயத்துக்கு அழுதுறாத, ஏன்னா அது ஆம்பளை இனத்துக்கு இழுக்குன்பான். சாப்பர் மனசுக்குள்ள வேணா கொல்ல போறானான்னு நினைப்பான். இதுக்கப்புறம் குமடோரி இது ஒன்னும் அழகான கிராமம் இல்ல, அப்புறம் நீ போய் திரும்பி வரக்கான வெள்ளோட்ரிக்கான இலையெல்லாம் வைக்கிறேன்ட்டு கிரிம்சன் சாங்கா ஃபில்லோ பண்ணுவான். சாப்பர் அவ்வளவுதான் என் கதை முடிஞ்சதுன்னு யோசிப்பான். இந்த பாயிண்ட்ல ராபின் அவன் கண்ணு முன்னால வந்து போகவும் ராபின் வர கஷ்டத்துல இருக்க நான் கிவ் அப் பண்ணிடக்கூடாதுன்னு யோசிக்கிறப்ப அப்படியே குட்டியா இருப்பான். குமடோரி வச்ச அட்டாக்ல இருந்து மிஸ் ஆனதை பார்த்துட்டு குமடோரி கடுப்பா இருப்பான். சாப்பர் 3வது ரம்பிள் பால கடிச்சிருப்பான். மன்னிச்சிருங்க டாக்டரின், அவர் எப்படி அந்த நாட்டை காப்பாத்த அவரோட லைஃப் ரிஸ்க் பண்ணாரோ அதே போல நான் என் ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்த என் லைஃப் ரிஸ்க் பண்ண தயாருன்பா. சாப்பரோட டிரான்ஸ்ஃபர்மேஷனே ரொம்ப பயங்கரமா இருக்கும். சாப்பர் எனக்கு இங்கதான் சாவுனா நான் சந்தோஷமா சாவேன், ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் என்ன நெருங்கிறாதீங்க, நான் உங்களை காயப்படுத்த விரும்பலன்னு நினைப்பான். குமடோரியில இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்த்துட்டு பயந்துருப்பான். சாப்பர் பாஸ்ட்ல நான் 3 ரம்பிள் பால யூஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் தான் என் கான்சியஸ்னஸ் போன போல இருந்துச்சுன்பா. டாக்டரின் இங்க பாரு, நீ இப்ப உன்னோட டெவில் ஃப்ரூட் பவர்ஸ இந்த மாதிரி தூண்டி விடுறப்ப அது உனக்கு மட்டும் ஆபத்து இல்ல, அது உன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உன்னை சுத்தி இருக்கவங்களுக்கும் ஏன் உனக்குமே ஆபத்து தான். அப்புறம் அப்படியாப்பட்ட ஒரு விஷயத்த மான்ஸ்டர்னு தான் சொல்லுவாங்கன்பாங்க. பிரசன்ட்ல சாப்பர் மாறின டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல அவன் பயங்கரமா கத்தும் போதுல அப்படியே சில் ஃபீலிங் இருக்கும். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. சாப்பரோட இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பத்தி ஆடியன்ஸ் உங்க கருத்து என்னங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் கடைசியா பாஸ் லூஃபி ரிட்டர்ன்ஸ், இஸ் இட் a ட்ரீம் ஆர் ரியாலிட்டி, லாட்டரி ரக்கஸ்ங்கிற எபிசோட தான் ஒன் பீஸ்ல அடுத்து பார்க்க போறீங்கன்பா லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ஐடி மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.